ஆண்கள்லயே தூய்மையா களங்கமும் இல்லாம எந்த ஒரு வகையான குற்றங்களும் இல்லாத ஒருத்தனுக்கு வந்து பலி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அப்படி பார்க்கும்போது அரவான்கிறவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. பலிகளா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆண்கள் தான். அவங்கள தன்னை பெண்ணா நினைக்கிறதுக்கு தடையா இருக்கிறது என்னன்னா ஆண் உறுப்பு இருக்குது. அந்த ஆண் உறுப்பை எடுக்கும். ஆண் உறுப்பை எடுக்கிற சடங்கு அன்னைக்கு நைட் நடக்கும். வரிசையா ஒரு மேடை மாதிரி இருக்கு. எல்லாரும் தன்னுடைய ஆண்குறி அப்படியே வச்சு நிற்கிறாங்க. என்னமோ ஒரு சத்தம் போட்டு ஒரு அடிக்கிறாரு. ஆண்குறி அப்படியே விழுது. பல பேர் ஐயோ அம்மானு கத்துறாங்க. ரத்தம் பீரிச்சுக்கிட்டு வருது. பக்கெட்டில் இருக்கிற எண்ணெய் எடுத்து அங்கே அப்படி வைக்கிறாங்க. அடுத்த செகண்ட் அந்த ரத்தம் அந்த மாதிரி ஒரு ரத்தத்தை நிறுத்துற ஒரு டெக்னிக் அலோபதி மெடிசன். வெறும் சடங்குகளாக இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்த பண்டிகை ஒரு நிகழ்ச்சி ஒரு திருவிழா மாதிரி மாறி அழகி போட்டியெல்லாம் அந்த அழகி போட்டியில் எங்களை வச்சுக்கிட்டு நடத்தினாங்க. நாங்கள்லாம் வந்து உட்காந்து இல்லை அழிகள் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எரிச்சல் கொடுவீங்க. இவ்வளோ அழகான பெண்களா அப்படிங்கிற அளவுக்கு நெஜ பெண்ணெல்லாம் தோற்று போகிற அளவுக்கு அழகாக. அழிகளுக்கு நம்ம ஊரில் தான் பெரிய மரியாதை கிடையாது. அதே சமயத்தில் பாம்பே போன்ற இடங்கள்ல நார்த்துக்கு போனீங்கன்னா அவங்க இல்லாமல் சில விஷயங்களை குழந்தைகளுக்கு காது குத்துறது தொட்டிலில் போடுறதுக்கெல்லாம் அவங்க தான் வந்து நிகழ்ச்சியை நடத்தும். இந்த அளவுக்கு வடநாட்டில் அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை. தெற்கு பகுதியில் தான் அவங்களுக்கு அந்த மரியாதை. அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் சிலத்துக்கெல்லாம் பழிக்கும். அவங்க மூலமாக தான் செய்யணுங்கிற நம்பிக்கைகள் மத நம்பிக்கைகள் நிறையா. கூவாகம் திருவிழா அது வந்து திருநங்கைகள் வந்து ரொம்ப விமரிசையாக கொண்டாடிட்டு வர்றாங்க. கூவாகம் திருவிழாவுடைய வரலாறு என்ன சார்? அதாவது மகாபாரதத்தை அடிப்படையாக வச்சு தான் பண்ணுறாங்க. மகாபாரத போர் ஆரம்பிக்கும்போது ஒரு பலி கொடுக்கணும். பலி கொடுக்கும்போது ஆண்கள்லேயே தூய்மையாக எந்த களங்கமும் இல்லாமல் ஒரு மாதிரி எந்த ஒரு வகையான குற்றங்களும் இல்லாத ஒருத்தனுக்கு வந்து பலி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஐதீகம். அப்படி பார்க்கும்போது அரவான்கிறவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த அரவானை பலி கொடுக்கறதுக்கு இது பண்ணும்போது அந்த அரவானுக்கு கிருஷ்ணன் தான் அதை சொல்கிறார். கிருஷ்ணன் வந்து அரவான்கிட்ட வந்து கேட்குறாரு அவருடைய கடைசி ஆசை என்னன்னும் போது நான் வந்து ஒரு திருமணம் செஞ்சுக்கணும், ஒரு வாழ்க்கை இருக்கணும் எனக்கு அப்படின்னும் போது கிருஷ்ணன் வந்து தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கிட்டு மறுநாள் அவரை பலி கொடுக்குறாங்க. அதாவது மனைவியாக ஏற்றுக்கிட்டதுனால ஒரு பெண்ணாக ஒரு அலியாக மாறினதுனால அந்த அலிக்கு வாழ்வு கொடுத்தது. தன்னை தியாகம் பண்ணி மகாபாரத போரையே பாண்டவர்களுக்கு வெற்றியை கிருஷ்ணனுக்கு வெற்றியை கொண்டு வந்தவருங்கிற முறையில் தன்னுடைய குலதெய்வமாக அந்த அலிகள் பூரா அந்த அரவானை கும்பிடுறாங்க. அந்த அரவானுக்கு கோயில் இருக்கிற இடம் வந்து அந்த கூவாகம். அங்கே இருக்க கூத்தாண்டவர் கோயிலில் வந்து அரவான்கிறது ஒரு சின்ன சாமி. அதை வந்து உலகம் முழுவதிலும் இருக்கிற அலிகள் அங்கே வந்து கும்பிடுவாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே விழுப்புரம் மாவட்டமே அவங்களால ரொம்ப வணியும். எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னாக்கா நான் எய்ட்ஸ் கண்ட்ரோல் அதிகாரியாக இருந்தபோது அவங்க வந்து என்னுடைய நோயாளிகள். அதனால் அவங்க வந்து அடிக்கடி என்னை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூவாகம் ஃபெஸ்டிவல் நடக்குது வரணும் அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு அது தெரிஞ்சது. நாங்கள் போனபோது அங்கே வந்து அப்போ தான் பார்த்தா ஏறத்தாழ இன்டர்நேஷ்னல் அகில உலகத்திலேருந்து வந்திருந்தாங்க. அது நினச்சி பார்க்க முடியல. அது அவங்கெல்லாம் பிச்சைக்காரராக இருப்பாங்க அப்படின்லாம் வறுமையில் இருப்பாங்கன்னு நினச்சா பெரிய பெரிய கார்களில் நம்ம கற்பனை பண்ண முடியாத செல்வந்தர்களாக பணக்காரராக இருக்கவங்கெல்லாம் வந்து அலிகளாக இருந்திருக்காங்க. அங்கே பார்த்து அசந்து போயிட்டேன். அசந்து போனபோது அங்கே என்ன நடக்குதுன்னா முந்தின நாள் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு முந்தின நாள் இவங்க எல்லாம் வந்து அந்த கூத்தாண்டர் கோயிலில் வந்து தாலி கட்டிக்கிறாங்க. கிருஷ்ணன் தாலி கட்டினதான் கணக்கு. கட்டிக்கிட்டு அன்றைக்கி பூரா ஆட்டம் பாட்டம் எல்லாம் நடக்குது. மறுநாள் காலையில் எல்லோரும் வந்து அந்த குளத்தில் குளிச்சுட்டு வர்றாங்க. வந்துட்டு தாலியாக இருக்கிறாங்க. அறுத்துட்டு அப்படியே ஒவ்வொன்று அழுது ஒப்பாரியெல்லாம் வச்சுட்டு அன்றைக்கி முந்தின நாள் வந்து அந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அரவானுடைய தேர் ஊர்வலமாக அந்த கூத்தாண்டர் கோயிலை சுற்றி கூப்பிட்டு வர்றாங்க. கொண்டு வந்ததுக்கு பிறகு தாலி கட்டிக்கிறாங்க. தாலி கட்டினதுக்கு பிறகு அன்றைக்கி வந்து எல்லாம் பயங்கரமான செக்ஸு, ஓப்பன் செக்ஸு, ஹோமோசெக்ஷுவல் நடக்கும். நாங்கள் பிக்சரைஸ் பண்ணோம். அப்படி படமே எடுத்தோம். எங்களுக்காக முன்னாடி இது பண்ணாங்க, ஹோமோசெக்ஷுவல் ஆக்டெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் அப்படியே படமாக எடுத்தோம். அப்புறம் மறுநாள் வந்து அவங்களுக்கு தாலியை வெட்டி தாலியை அறுக்கிறாங்க. அறுத்ததுக்கு பிறகு குடத்தில் குளிச்சுட்டு ஒப்பாரி வச்சுட்டு அப்புறம் ஒவ்வொருத்தராக ஊருக்கு போயிடுறாங்க. அந்த சித்ரா பௌர்ணமி அந்த இரவு அன்னைக்கு முந்தின நாள் இரவு
அந்த அலிகளாக மாறுறதுக்கான ரிச்சுவல்ஸ் சடங்கு நடக்கும். அலிகளாக மாறுறதுன்னு என்னன்னாக்கா பார்த்தீங்கன்னா அந்த அலிகளாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆண்கள் தான். அவங்கள தன்னை பெண்ணாக நினைக்கிறாங்க. தன்னை பெண்ணாக நினைக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது என்னன்னா தினசரி அவங்க ஷேவ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஷேவ் பண்ணுறதுலேருந்து விடுதலை ஆகணும். மார்புகள் இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது. மார்பகம் வேணும். ஆண் உறுப்பு இருக்குது, அந்த ஆண் உறுப்பை எடுக்கணும். இந்த ஆண் உறுப்பை எடுக்கிற சடங்கு அன்றைக்கி நைட் நடக்கும். அதை நாங்கள் எங்களை அலோவ் பண்ணாங்க பார்க்குறதுக்கு. அந்த ஒரு ஆள் அவங்களுடைய ஒருத்தர் வந்து பூசாரி மாதிரி இருக்கிறாரு, பயங்கரமாக இருக்கார். அவர் பளபளன்னு ஒரு இப்படி கத்தி எடுத்துக்கிட்டு வர்றாரு. அவர் கூட இன்னொருத்தர் வந்து ஒரு எவர் சில்வர் பக்கெட்டில் கொதிக்க ஒரு எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஒரு அதில் அப்படியே முக்கிய எடுக்கிறதுக்கான ஒரு இதோட வர்றாரு. வரிசையாக ஒரு மேடை மாதிரி இருக்குது. அதில் எல்லாரும் தன்னுடைய ஆண்குறி அப்படியே வச்சு நிற்கிறாங்க. யாரெல்லாம் என்னமோ ஒரு சத்தம் போட்டு ஒரு அடிக்கிறாரு. ஆண்குறி அப்படியே விழுந்தது. பல பேர் ஐயோ அம்மானு கத்துறாங்க. ரத்தம் பீரிச்சுக்கிட்டு வருது. அந்த பக்கெட்டில் இருக்கிற எண்ணெயை எடுத்து அதில் அப்படி வைக்கிறாங்க. அடுத்த செகண்ட் அந்த ரத்தம் நின்று போகுது. நாங்கள் இன்றைக்கி வரலையும் அந்த மாதிரி ஒரு ரத்தத்தை நிறுத்துகிற ஒரு டெக்னிக்கு அலோபதி மெடிசனில் இல்லை. அவங்கக்கிட்ட கேட்டால் அது எண்ணெயான்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்ட்டான். கடைசி சொல்ல உடனே நிற்கிது. கார்க் போட்டு அடைச்ச மாதிரி நின்றுடுது. அதில் செத்து போகிறவங்களாம் இருந்தாங்க. இந்த சமயத்தில் அந்த மாதிரி அலியாக மாறுறவங்க வந்து ஏறத்தாழ ஒரு 50-60 பேருக்கு மேலே அந்த ரிச்சுவலில் இருக்கிறாங்க. 1-2 இறந்து போகுது. நான் 5 வருஷம் போனேன். 5 வருஷத்துலேயே இறப்புகள் எதுவுமே இல்லை. அதை முடித்ததுக்கு பிறகு அவங்க அப்படியே சென்னைக்கு வந்து என்னுடைய துறைக்கு வருவாங்க, பால்வெண்ணெய் துறைக்கு வருவாங்க. வந்து அட்மிட் ஆகிடுவாங்க. அட்மிட் ஆகிட்டு அந்த ஆண் உறுப்பை எடுத்துட்டாங்க இல்லையா, அந்த இடத்த பெண் உறுப்பு மாதிரி மாற்றுறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு போவாங்க. அங்கே போனாக்கா அவங்க அந்த இதெல்லாம் சர்ஜரி பண்ணி அது ஏறத்தாழ பெண் உறுப்பு மாதிரி அதை மாற்றி அந்த சர்ஜரி பண்ணிவிட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து பாம்பே போயிடுவாங்க. வருஷம் இது நடக்குது சார். உலக அளவில் வந்து இப்போ வந்து ரொம்ப விமர்சையாக இது தெரியப்படுது. இது ரொம்ப திருநங்கைகள் எல்லாருமே கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த திருவிழா எப்போ இருந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது சார்? அதே நாங்கள் போனதுக்கு பிறகு தான் அது இந்த படம் வந்து வெளிவந்ததுக்கு படம் வெளியே வரலப்போ நாங்கள் போய் அதை நிறைய நியூஸ் கொடுத்துட்டோம். அப்போ தான் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, நாங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஃபண்டெல்லாம் கொடுத்தோம் இந்த விழாவெல்லாம். அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து பாதுகாப்பான செக்ஸ் வச்சுக்கணுங்கிறதுக்கு அவங்கள வந்து நம்ம பிடிக்குள்ளார கொண்டு வரணும்னு நம்ம அவங்களோட போயாகணுங்கிற இதுக்கு போகணும். அவங்களோட நம்ம ரொம்ப ஆதரவு தெரிவிக்கிறோம். அவங்களுக்கு வந்து இது பண்ணுறோம், சோஷியல் பாய்காட்டில் இருந்தாலும் அவங்கள பிரித்து விட்றோங்கிற ஒரு நம்பிக்கை வந்த பிறகு பாதுகாப்பான உடல் உறவுக்கு அவங்க வர ஆரம்பித்தாங்க. அதன் மூலமாக எய்ட்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி எடுத்து வெற்றி அடைஞ்சோம். அவங்க வந்து அதுக்கப்புறம் பாதுகாப்பான உடல் உறவுக்கு அவங்க போயிட்டாங்க. அதனால் எய்ட்ஸ் பெரிய கட்டுக்குள் வந்ததுக்கு அது ஒரு காரணம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு யாருக்கும் அவார்டெல்லாம் கொடுத்தாங்க, எங்களை விட்டாங்கங்கிறது வேறு விஷயம். நாங்கள் செஞ்சோம், கேட்கல. நாங்கள் இதை நாங்கள் வெளிப்படுத்திக்கல, கேட்கல. புத்தகமெல்லாம் வெளியிட்டோம், இதெல்லாம் பண்ணோம். அப்போது நாங்கள் பணமெல்லாம் கொடுத்த உடனே அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு வேடிக்கை விளையாட்டுகள் இந்த மாதிரி நல்ல ஒரு திருவிழா மாதிரியே மாற்றிக்கிட்டாங்க. வெறும் சடங்குகளாக இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்த பண்டிகை ஒரு நிகழ்ச்சி ஒரு திருவிழா மாதிரி அழகி போட்டியெல்லாம் நடத்தினாங்க. அந்த அழகி போட்டியெல்லாம் எங்களை வச்சுக்கிட்டு நடத்தினாங்க. நாங்கள்லாம் வந்து உட்காந்துருந்தோம். அதில் இதெல்லாம் அவார்டெல்லாம் கொடுத்து சில பெண்கள், சில அலிகள் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எரிச்சல் படுவீங்க, இவ்வளோ அழகான பெண்களா அப்படிங்கிற அளவுக்கு. நெஜ பெண்ணெல்லாம் தோற்று போகிற அளவுக்கு அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு அதெல்லாம் இருந்து அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் அந்த பதவியிலேருந்து வெளியில் வந்த பிறகு அந்த இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் போகிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு அப்புறம் அது யாரும் போகலை. அதுக்கப்புறம் எங்களோட சமூக சேவை நிறுவனங்கள் நிறைய பேர், எங்களோட தீபம்னு ஒரு சமூக சேவை நிறுவனம், இவங்கெல்லாம் வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து எங்களோட விளையாட்டுனாங்க. அதெல்லாம் இருந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாங்கள் இது பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி அதெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், காணும். சார், இந்த திருவிழாவில் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கைத்தட்டி அவங்க வேண்டுறது வந்து பழிக்கும், உண்மையாகவே பழிக்கும் வேண்டுதல்கள் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தெரியாது. பல வகையான நம்பிக்கைகளை உருவாக்குறாங்க. அலிகளுக்கு நம்ம ஊரில் தான் பெரிய மரியாதைகள் கிடையாது. அதே சமயத்தில் பாம்பே போன்ற இடங்களில் நார்த்துக்கு போனீங்கன்னா அவங்க இல்லாமல் சில விஷயங்களை குழந்தைங்களுக்கு காது குத்துறது, தொட்டிலில் போடுறதுக்கெல்லாம் அவங்க தான் வந்து நிகழ்ச்சியை நடத்தணும். அந்த அளவுக்கு வடநாட்டில் அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அதனால் இதை நம்ம தெற்கு பகுதியில் தான் அவங்களுக்கு அந்த மரியாதை இல்லை. அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் சிலத்துக்கெல்லாம் பழிக்கும், அவங்க மூலமாக தான் செய்யணுங்கிற நம்பிக்கைகள், மத நம்பிக்கைகள் நிறையா.
இன்னும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பிட்ட ஆட்கள் தான் அவங்களுக்கு இந்த தாலி கட்டுறது, இதெல்லாம் அந்த கோயில்ல பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே சார். இது எப்படி சார்? ஆமா. அவங்க அந்த அந்த கூவா அந்த கூத்தாண்டார் கோயில்ல இருக்கிற சீஃப் அர்ச்சகர் தான் தாலி கட்டுவார். பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில வந்து அலிகளுக்கு மிகப்பெரிய இது குடுத்துருக்காங்க. அர்ஜுனன் வந்து பிருகட்நிலைங்கிற அலியா தான் இருக்கிறான். அஞ்ஞாதவாசத்துல அலியா தான் இருக்கிறான். நர்த்தன சாலைங்கிற படத்தில அவன் அலியா வந்து நடன டான்ஸ் மாஸ்டரா தான் இருப்பான். அதே மாரி கிருஷ்ணனுக்கு அந்த பேர் உண்டு. அவர் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், ஒரு ஆண் அல்ல, ஒரு பெண்ணு தான் அப்படிங்கிற ஒரு இது உண்டு. ஏன்னா, அவர் 30,000 பெண்களுக்கு மேலே கோபிகாசிரியர்களோடு இருந்தார். அப்புறம் ராதான்னு மீகாமங்கிறவனுடைய பொண்டாட்டியை கீப்பா வேற வச்சுக்கிட்டு இருந்தார். பாமா, சத்யபாமா, ருக்மிணி இத்தனை பேர் குழந்தையே இல்லை. அதனால் அவர் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டருங்கிற மாதிரி ஒரு தகவல் உண்டு. இதெல்லாம் இருக்குது. கூத்தாண்டவர் கோயிலுக்குன்னு சிறப்பு வழிபாட்டு முறை எதுவும் இருக்கா சார்? அப்படி ஒன்றும் பார்க்கல. தேர் எடுப்பாங்க, மற்றபடி எல்லா மாதிரி தான் இருக்குது. நாங்களும் போய் சேர்ந்து கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அது எல்லாத்துக்கும் கும்பிட்ற மாதிரி தான். அவங்க ஒரு கூட்டமாக இருப்பாங்க, அவங்க ஒரு பாகம் கோயிலே சுற்றி படுத்துருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அந்த அந்த கோயிலுக்கு போகிற வழியிலே நீங்கள் பார்த்துட்டு போங்க. அங்கேயே அவங்களுடைய இன்றைக்கி முடிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க, கிளம்பிட்டுருப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த சமயத்தில் அந்த ஊர் ஜனங்க அதை கொஞ்சம் வெறுத்தாங்க. எங்கேயுமே இப்போ அந்த அந்த ஃபெஸ்டிவல் வரும்போது ஊரையே அச்சிங்கப்படுத்துகிறாங்க சாருங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஒரு வெறுப்பு இருக்குது. நீங்க முன்னாடி சொல்றப்போ என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, திருநங்கைகள் வந்து நம்ம ஏதோ ஏழை பாலைன்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க வந்து பணக்காரர்கள் தான் திருநங்கைகளா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பணக்காரர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதான் பணக்காரர்களும் இருக்காங்கன்னா, அப்ப பணக்காரர் திருநங்கைகளுக்கு தான் இந்த கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவா? அங்கே எல்லாருமே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சில நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. அவங்க வந்து அடிக்கடி அப்போ வந்து இங்கே சென்னையில் ஒரு இடத்துல நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எங்கன்னாக்கா காமராஜர் இது இருக்குது இல்லையா, காமராஜர் அரங்கம் இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. அது பழைய சன் தியேட்டர். அந்த தியேட்டர் வந்து ஒரு மண்டபமாக இருக்குது. அந்த இடத்துல அவங்க கூடுவாங்க. அப்போ என்னை கூப்பிடுவாங்க. எய்ட்ஸை பற்றி விழிப்புணர்வு படங்கள்லாம் போட்டு காட்ட சொல்லுவாங்க. அதுக்கு நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் காட்டுவோம். அப்போ நான் பார்த்தபோது சில சமூகத்தில் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் இது மாதிரி டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கிறாங்கங்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டுருவாங்க. சினிமா துறையை சேர்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் அதில் இருந்தாங்க. அவங்க என்னை பார்த்துட்டு, எங்கள் அண்ணன் அமைச்சராக இருந்தனால அமைச்சருடைய தம்பி இவர் எங்கே வந்து அதெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தொழில் இதிலேருந்து நான் என்கிட்டருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வராது, தைரியமாக இருக்கு. அந்த அளவுக்கு அது அப்போ தான் பார்த்தேன். அன்னைக்கு நீங்கள் பார்க்கணும், இந்தியா வந்து ஒரு ஏழை நாடுன்னு சொல்கிறோம்னா பைத்தியக்காரன், நினச்சி பார்க்க முடியாத காரெல்லாம் நின்றுட்டு, நினச்சி பார்க்க முடியாத பெரிய இடத்து ஆளுகள்லாம் அதில் இருந்தாங்க. என்ன காரணமாக இருக்கும் சார்? அது ஒரு ஃபேன்சி. அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கிட்ட நீ எதுக்காக பழகுற? செக்ஸுக்கு தானே பழகுற. அந்த செக்ஸை நான் கொடுக்குறேன். பெண்ணுங்க அவங்க கணக்கில் வந்து பெண்ணுங்கிறது வந்து ஒரு இழிப்பிறவி. மனித இனத்தில் அவங்க கீழ் ஜாதி. அவங்க ஆண் உயர்ந்தவன். எதுக்காகவும் பெண் காலில் உழுவக்கூடாது. ஒரு செக்ஸுக்கு தானே நீ போய் அவங்ககிட்ட அடிமையாகிற. அந்த செக்ஸை நான் கொடுக்குறேன், ஏன் அவங்ககிட்ட போகிறேன்? அப்படி அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாக்கா, சரி இனிமேல் பொண்ணுக்கிட்ட போகலாம், இவங்ககிட்டே போயிடலாம், அந்த மாதிரி தான் வரும். ஒரு 10 நிமிஷம் பேசினா நம்ம மைண்டே மாறிடும். ஆனால் அவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறத இன்றைக்கு வரையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஐசங்க் போன்ற பெரிய மனோதத்துவ நிபுணர்களை எவ்வளோ ஸ்டடீஸ் பண்ணாங்க, யாராலையும் இன்றைக்கி வரல அதை புரிஞ்சிக்கவே முடியலை. உலகம் முழுவதில் இது இருக்குது. உலகம் முழுவதில் இருக்குது. இந்தியா இதை தமிழ்நாட்டு டிரான்ஸ்ஜெண்டருக்கும் வெளிநாட்டு டிரான்ஸ்ஜெண்டருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, வெளிநாட்டில் இருக்கிற இந்த அலிகள் பெண்கள் பக்கமே போக மாட்டாங்க, ஆணோட தான் இருப்பாங்க. நம்ம ஊர் அலிகள் கிடைச்ச கூட எல்லாம் இருப்பாங்க, பெண்ணுக்கிட்டையும் போடுவான், ஆண்கிட்டையும் போடுவான். அதனால தான் நம்ம அலிகள் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் இருந்தபோது அலிகள் அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஒரு பெரிய ஊர்வலம் நடத்துனாங்க, ஹோமோசெக்ஷுவல் ஊர்வலம். சியாட்டில் இருந்தேன் நான். அதில் வந்து ஏறத்தாழ ஒரு 2000 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. 2000ங்கிறது அமெரிக்க ஜனத்தொகைக்கு அது மிகப்பெரிய. அப்படியே அந்த ரோடு அதை அப்படியே புகைப்படம் எடுத்து இது பண்ணும்போது ஒரு வார பத்திரிகையில் அதை போட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. அங்கே வந்து
வி ஆர் ப்ரவுட் டு பி ஹோமோசெக்சுவல்ஸ் அப்படின்னு போட்டு ஊர்வலம் நடத்தினாங்க. அப்புறம் தான் அது என்னத்துக்கு அந்த ஊர்வலம் நடத்தினாங்கன்னாங்க, அன்னைக்கு இருந்த அரசாங்கம் டிரான்ஸ்ஜெண்டர் அலிகளை வந்து இப்போ தடை பண்ணுங்கிற மாதிரி ஒரு மூவ் கொண்டாங்க. அது எப்படிடா கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பிரச்சனை ஆக்கினாங்க. பிரச்சனையாக்கி அதுக்கு தான் அந்த ஊர்வலம்லாம் பண்ணாங்க. ஊர்வலம் போனப்புறம் அமெரிக்கா வந்து அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. அக்செப்ட் பண்ணி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கேன் கண்டினியூ. இன்றைக்கி வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் திருமணம் செஞ்சுக்கலான்னு இந்தியாவிலேயே இந்த சட்டம் வந்துருச்சு. சார், இந்த கூவாகம் திருவிழாவில் அரசியல்வாதிகள், நடிகர் நடிகைகள்லாம் அதிகமாக போகிறாங்களே சார், அதற்கான காரணம் என்ன? நான் தான் சொன்னேனே, அந்த நிகழ்ச்சியில் நான் பார்க்காதவங்களே கிடையாது. மிக மிக பிரபலமானவர்கள், நினச்சி பார்க்க முடியாத ஆட்கள்லாம் உள்ள இருந்தாங்க. அவங்கெல்லாம் திருநங்கைகள்னாக்கா இல்லை, அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து போகிறதுக்கான முக்கியத்துவம் அப்படி இல்லைம்மா. அதாவது கையில் காசு இருக்குது, எல்லா செக்ஸ் வச்சுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்குது. அது என்ன பெண்ணுக்கிட்ட தான் போகணும், அது என்ன ஆணுக்கிட்ட தான் போகணும், வெரைட்டி பார்த்தா என்ன. என்கிட்ட ஒரு காலத்தில் நோயாளிகள் எப்படி வருவாங்கன்னா, கடைசியாக இப்போ உடல் உறவு வச்சுக்கிட்டேன்னு கேட்டேன்னா, அமெரிக்காவில் இந்த கேள்விகளுக்கு பதில் வேறு மாதிரி இருக்கும். இங்கேயும் அந்த மாதிரி பதிலெலாம் நான் எதிர்பார்த்ததில்லை. ஏன்னா இங்கே அது வர ஆரம்பிச்சிது. ஒய்ஃபோட வச்சுக்கிட்டது சொல்கிறீங்களா, இல்லை கீப்போட வச்சுக்கிட்டது கேட்குறீங்களா, இல்லை என் பாய் ஃப்ரெண்டோட வச்சுக்கிட்டது கேட்குறீங்களா, என்ன சொல்கிறீங்க? நான் ஹோமோசெக்சுவல் ஆஸ் வெல் அஸ் ஹெட்ரோசெக்சுவல் அப்படி. அது வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ஸ்டடி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நம்ம வந்து செக்ஸ் விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடானவர்கள் கிடையாது. வெளிநாடுகளை அசந்து போயிட்டாங்க. இந்தியாவில் எய்ட்ஸ் வராதுன்னு நினச்சான். கலாச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கிற இந்த நாட்டில் எய்ட்ஸ் வராதுன்னு நினச்சான். நாங்கள் சொன்னோம், வெளிநாட்டில் ஆமாம் நாங்கள் செக்ஸ் வச்சுக்கிறோன்னு சொல்லுவாயா, எங்கள் ஊரில் இல்லைன்னு போய் பேசுவான். இந்த ஊரில் தான் மிக அதிகம், இந்த ஊரில் தான் மிக அதிகம். அதுக்கு தகுந்த மாதிரி தான். சார், கூவாகம் குறித்து பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.